கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அமைச்சர் உருவ பொம்மையை எரிக்க முயன்றதாக காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா, ராகுல் ஆகியோருக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதை கண்டித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகே நடந்தது. மாநில தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எம்எல்ஏ வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது திடீரென மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உருவ பொம்மையை எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக உருளையன்பேட்டை போலீசார் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்லஸ், சூசை, வேல்முருகன், ராஜா மற்றும் சிலர் மீது வழக்கு பதிந்துள்ளனர். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பறிமுதலில் தேசிய அளவில் புதுச்சேரிக்கு முதலிடம் கிடைத்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 2022ஆம் ஆண்டு ஒருமுறை பயன்படுத்தும் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த தடை உத்தரவு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எவ்வாறு அமல்படுத்தப்படுகிறது என்பது குறித்து மத்திய அரசின் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை அமைச்சகம் 6 மாதத்திற்கு ஒருமுறை ஆய்வுக் கூட்டம் நடத்தி வருகிறது. கடந்த மாதம் 27ஆம் தேதி தேசிய சிறப்பு ஆய்வுக் கூட்டம் டெல்லியில் நடந்தது. இந்த கூட்டத்தில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை கட்டுப்படுத்துவது பற்றி அனைத்து மாநிலங்களுக்கும் 2024ஆம் ஆண்டிற்கான அறிக்கையை சமர்ப்பித்தது. அதில் பிளாஸ்டிக் பறிமுதல் செய்ததில் தேசிய அளவில் புதுச்சேரி மாநிலம் முதலிடமும், பிளாஸ்டிக்கை கட்டுப்படுத்துவதில் 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. இங்கு கடந்த 2024ஆம் ஆண்டில் பிளாஸ்டிக் தொழிற்சாலைகள் மற்றும் கடைகளில் 1305 ஆய்வுகள் நடத்தப்பட்டு சுமார் 15 டன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 15 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் டெல்லி முதலிடமும், மராட்டியம் 2வது இடமும் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. பதிவாளர் நியமன முறைகேடு, பணியாளர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து முதற்கட்ட போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் காலாப்பட்டு பகுதியில் அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உள்ளது. இங்கு 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் கடந்த ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் கோரிக்கைகள் மீது பல்கலைக்கழக நிர்வாகமும் புதுவை மாநில அரசும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஊதிய திருத்தம், ஓய்வூதிய வயது உயர்வு, பதிவாளர் நியமன முறைகேடு, பணியாளர் பற்றாக்குறை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேராசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து இன்று முதல் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் 24ஆம் தேதி முதல் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் அருள்மிகு செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய 111ஆம் ஆண்டு தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா என்ற கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் அருள்மிகு செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தின் 111ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அருள்மிகு அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள், சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திரு வீதி உலாவும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடக்கி வைத்தனர். தொடர்ந்து தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டமானது அரியாங்குப்பம் 4 மாட வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். புனித வெள்ளியை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் நடைபெற்ற சிலுவை பாதையில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். இந்த நாட்களை கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் தவக்காலமாக கடைபிடித்து வருகின்றனர். இந்த நாட்களில் ஈஸ்டர் பண்டிகையான கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையை புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறுகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் புனித வெள்ளியான இன்று புதுவையில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடந்தது.
இதை ஒட்டி மும்மணி நேர சிறப்பு வழிபாடு மற்றும் பெரிய சிலுவை பாதை பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள ஒவ்வொரு தேவாலயங்களை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வீதிகளிலும் பாதிரியார்கள் சிலுவையை சுமந்தபடி சென்றனர். அந்த வகையில் பிரசித்தி பெற்ற ஜென்மராக்கினி பேராலயத்தில் நடைபெற்ற சிலுவை பாதையில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டம் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் பங்கு தந்தை அவர்கள் சிலுவையை சுமந்து செல்ல அவரை பின்தொடர்ந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பாடல்களை பாடியபடி சென்றனர். இந்த சிலுவை பாதை நிகழ்ச்சி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் பேராலயத்தில் நிறைவு பெற்றது. இதேபோல புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம், வில்லியனூர் மாதா கோவில் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. வரும் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. ரவுடிகளை கண்காணிக்க சட்டம் ஒழுங்கு ஆலோசனை கூட்டத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக சீனியர் எஸ்பி கலைவாணன் எஸ்பி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இந்த கூட்டத்தில் எஸ்பிக்கள், இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்களிலும் உள்ள குற்ற வழக்குகள் மற்றும் ரவுடிகளின் பட்டியல் குறித்து விளக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள வழக்குகள், குற்றப்பத்திரிகை தாக்கல் உள்ளிட்டவை பற்றி விவாதிக்கப்பட்டது. இரவு நேரங்களில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும், ரவுடிகளின் பட்டியலில் உள்ளவர்களை கண்காணிக்க வேண்டும், கஞ்சா விற்பனையை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து சீனியர் எஸ்பி போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உளவாய்க்கால் சிவசக்தி நகர் பகுதியில் கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உளவாய்க்கால் பகுதியில் வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் கொம்யூனியன் பஞ்சாயத்து நகர வளர்ச்சி நிதியின் கீழ் சிவசக்தி நகருக்கு 8,62,000 ரூபாய் மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் எலன் ஷர்மிளாநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன் உட்பட பாஜகவினர், அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் தடை காலத்தில் விதிகளை மீறி மீன் பிடித்தால் மீனவர்களுக்கான நிவாரணம் நிறுத்தப்படும் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி மீன்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு கடந்த 10ஆம் தேதி வெளியிட்ட அறிவிப்பின்படி கடல்சார் மீன் வளங்களை பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த 15ஆம் தேதி முதல் வருகின்ற ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் புதுச்சேரி கனகச்செட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் மீனவ கிராமம் வரை இழுவலை கொண்டு விசைப்படகு, எந்திரம் பொருத்திய ஃபைபர் படகில் மீன் பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கட்டுமரம், நாட்டு படகுகளில் சென்று மீன் பிடித்துக் கொள்ளலாம். இந்த நிலையில் தற்பொழுது குறிப்பிட்ட சில மீனவ கிராமத்தில் இருந்து மீனவர்கள் ஃபைபர் படகில் கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருவதாக புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. இதன் காரணமாக மற்ற மீனவ கிராமங்களிடையே பதற்றம் நிலவுகின்ற சூழல் ஏற்படலாம். எனவே அனைத்து மீனவர்களும் மீன்பிடி தடைக்கால உத்தரவை தவறாமல் பின்பற்ற வேண்டும். இந்த தடையை மீறி மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்களுக்கு அரசால் வழங்கப்படும் தடைக்கால நிவாரணத் தொகை நிறுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகள் குறித்த போலி லிங்க் அனுப்பி 2 பேரிடம் 1,30,000 ரூபாயை மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகரை சேர்ந்தவர் லதா. இவர் மொபைல் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் பிரதான் மந்திரி கிசான் யோஜனா என்ற திட்டம் தொடர்பான லிங்க் வந்துள்ளது. அந்த லிங்கை உண்மை என நம்பி லதா பதிவிறக்கம் செய்து பான் மற்றும் ஆதார் எண் உள்ளிட்ட விவரங்களை பதிவிட்டுள்ளார். அதன்பின் அவரது கிரெடிட் கார்டில் இருந்து 1,00,000 ரூபாயை மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது. இதேபோல கோரிமேட்டை சேர்ந்த சுனில் ஜாதவ் என்பவரிடம் பிரதான் மந்திரி கிசான் யோஜனா தொடர்பான போலி லிங்கை அனுப்பி 30,000 ரூபாயை மர்ம நபர்கள் மோசடியாக எடுத்து ஏமாற்றியுள்ளனர். மேலும் கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்த திருமலை செல்வன் 21,000 ரூபாயும், மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த பாலு மகாராஜன் 58,500 ரூபாயும், வில்லியனூரை சேர்ந்த ராஜலட்சுமி 37,870 என 5 பேர் மோசடி கும்பலிடம் 2,47,370 ரூபாயை இழந்துள்ளனர்.
இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே நெசல் கிராமத்தில் நடைபெற்ற மகா மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே நெசல் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் 16ஆம் தேதி காலை விநாயகர் பூஜை, சங்கல்பம், கணபதி யாகம், லக்ஷ்மி யாகம், துர்கா யாகம், நவகிரக யாகம், புண்ணிய வசனம், வாஸ்து சாந்தி, அங்குரார்ப்பணம், கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் உள்ளிட்ட பூஜைகளுடன் முதற்கால பூஜை தொடங்கியது. தொடர்ந்து 2 நாட்கள் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் இதன் முக்கிய நாளான இன்று கோபூஜை, 4வது கால யாக வேள்வி, நாடி சந்தனம், தத்துவார்ச்சனையை தொடர்ந்து யாத்ரா தானம், கட புறப்பாட்டு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வேத குருமார்கள் மந்திரங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட புனித கலச நீர் ஆலய கோபுரத்திற்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளான ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ நவகிரகங்கள் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா, PKT முரளி, முன்னாள் சேர்மன் VMR சிவா உட்பட சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நெசல் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 1,64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட பணிகளை அமைச்சர் நமச்சிவாயம், சாய்ஜே சரவணகுமார் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாட்கோ திட்டத்தின் கீழ் PS பாளையம் காலனி, செட்டிப்பட்டு காலனி, கைகிலப்பட்டு காலனி ஆகிய பகுதிகளில் 82 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சாலைகள் அமைக்கும் பணி நடக்கிறது. இந்த பணிகளை அமைச்சர் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். வாதனூரில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக 21 லட்சம் ரூபாயில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டுதல், KR பாளையத்தில் 33 லட்சத்தில் கருமாதி கொட்டகை அமைத்தல், கூனிச்சம்பட்டு பகுதியில் புதிய ஏரிக்கரை மீது 27 லட்சம் ரூபாயில் சாலை அமைத்தல் ஆகிய பணிகளையும் அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிகளில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், பாரதிய ஜனதா மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி, சிறப்பு அழைப்பாளர் முத்தழகன், வர்த்தக பிரிவு தலைவர் KTR கலியபெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். வங்கி கணக்கு சிம் கார்டை யாரிடமும் கொடுக்க வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் பல்வேறு வகையில் மோசடி கும்பல் பொதுமக்களை ஏமாற்றி வருகின்றனர். சைபர் கிரைம் போலீசார் லட்சக்கணக்கில் ஏமாறும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வங்கி கணக்கு சிம் கார்டை யாரிடமும் கொடுக்க வேண்டாம், மேலும் தங்களுடைய ஆவணங்கள் மூலம் சிம் கார்டு வாங்கி தர வேண்டாம், வங்கி கணக்கில் பணம் அனுப்புகிறோம், அந்த பணத்திற்கு கமிஷன் தருகிறோம் என்று யாராவது கூறினால் நம்பி ஏமாற வேண்டாம். வங்கி கணக்கு மற்றும் மொபைல் சிம் கார்டை வைத்து இணைய வழி மூலம் மோசடி கும்பல் வங்கி கணக்கில் இருந்து பணத்தை எடுத்துக் கொள்வார்கள். மோசடி செய்யும் வகையில் வங்கி கணக்கில் பணம் வந்தால் அந்த நபர் மீது சைபர் கிரைம் போலீசாரால் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. களித்தீர்த்தாள்குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆண்டு கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு விழாவில் திரைப்பட நடிகை கயாடு லோஹர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். களித்தீர்த்தாள்குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆண்டு கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு விழா இளன் 2025 நடந்தது. கல்லூரி முதல்வர் மலர்கண் வரவேற்றார். மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் தனசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வயலாயுதம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகை கயாடு லோஹர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கல்லூரி உடல்கல்வி இயக்குனர் மோகன் மற்றும் விளையாட்டுக்குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் இந்த கல்வியாண்டில் நடந்த பல்வேறு விளையாட்டு போட்டிகள், கல்லூரி கலாச்சார குழு தலைவர் வள்ளி தலைமையில் நடந்த பல்வேறு கலாச்சார போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இக்கல்வியாண்டில் தேசிய அளவில் பல்வேறு சாதனைகள் புரிந்த கல்லூரி மாணவர்களுக்கு கல்லூரி சார்பில் அங்கீகாரம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் நடந்தது.
தாகூர் நகர் தூய ஆவியார் ஆலயத்தில் புனித வியாழன் அன்று அருள் தந்தை கில்பர்ட் ஜெயராஜ் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி தாகூர் நகரில் அமைந்துள்ள தூய ஆவியார் ஆலயத்தில் புனித வியாழன் அன்று பங்கு தந்தை அருள் தந்தை கில்பர்ட் ஜெயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நற்கருணை இடமாற்றம் பவனி நற்கருணை ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட கரசூர் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலையை 31 லட்சம் ரூபாய் மதிப்பில் புனரமைக்கும் பணிகளை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரசூர்பேட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை புனரமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடந்தது. புதுவை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் 31,11,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இன்று நடந்த பூஜையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவன் மற்றும் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் மற்றும் ஊசுடு தொகுதி பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சோலை நகர் சுனாமி குடியிருப்பு தெற்கு பகுதியில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் தடுப்பு சுவர்களுடன் புதிய சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலை நகர் சுனாமி குடியிருப்பு தெற்கு பகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் இரு பக்கமும் தடுப்பு சுவருடன் புதிய சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் தெற்கு மீனவ பஞ்சாயத்தார் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.